8ஆம் வகுப்பு மாணவனை வெட்டிய சக மாணவன் பென்சில் தராததால் நடந்த கொடூரம். நெல்லையில் நடந்தது என்ன? நெல்லை பாளையங்கோட்டையில் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ரோஸ்மேரி மெட்ரிகுலேஷன் பள்ளி செயல்பட்டு வருகிறது. பெற்றோர்களே இந்த பள்ளியில் தான் தன் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என ஆசைப்படும் பள்ளியாக இந்த பள்ளி செயல்பட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இந்த பள்ளியில் படிக்கும் மாணவர் ஒருவர் இன்று தன்னுடைய கைப்பையில் அறிவாளை மறைத்து எடுத்து வந்திருக்கிறார். திடீரென அந்த அறிவாளை எடுத்து மற்றொரு மாணவனை சரமாரியாக தலை கைகளில் வெட்டியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த மற்ற மாணவர்கள் கத்தி கூச்சலிட்டிருக்கின்றனர். பதறி போய் ஆசிரியர் ஒருவர் ஓடி வந்து அரிவாள் வைத்திருந்த மாணவனை தடுக்க முயன்றார். இதில் ஆசிரியருக்கும் சரமாரியாக அரிவாள் விட்டு விழுந்திருக்கிறது. இருவரையும் வெட்டிவிட்டு அந்த மாணவர் தப்பித்து ஓடியிருக்கிறார். இரத்த வெள்ளத்தில் பிற மாணவர் உயிருக்கு போராடியும் இருக்கிறார். இதற்கிடையே அரிவாளால் வெட்டிய மாணவர் அங்கிருந்து நடந்தே சென்று 100 மீட்டர் தொலைவில் உள்ள காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். பள்ளி மாணவர் ஒருவர் இரத்த கரை படிந்த அரிவாளோடு வந்ததை பார்த்து போலீசார் பெரும் அதிர்ச்சி அடைந்தனர். பேனாவை பிடிக்க வேண்டிய வயதில் இரத்தக்கரை கொண்ட அரிவாள் எப்படி என போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் அந்த மாணவர் அதாவது வெட்டுப்பட்ட மாணவர் பென்சில் கொடுக்கவில்லை என்றும் இதனால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாகவும் அந்த ஆத்திரத்தில் வீட்டில் இருந்த அரிவாளை மறைத்து எடுத்து வந்து இந்த வரிசையில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. பள்ளி மாணவன் ஒருவன் அரிவாளால் வெட்டியதில் சக மாணவன் மற்றும் ஆசிரியர் படுகாயமடைந்துள்ளனர். அவர்களுக்கு தற்போது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் ஒட்டுமொத்த நெல்லையையும் உறைய வைத்துள்ளது.